படுத்திருக்கான். ரெண்டு பேரும் எழும்புங்க, டைம் ஆயிடுச்சு. நல்லா சொகுசா தூங்குது போய். இன்னும் எழும்பலையா? நீ ஆம்டி கீழே படுத்திருக்க? கீழே படுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சா, அதான் படுத்திருக்கேன். சரி, படுத்தது போதும், எந்திரி. ஏன் உங்களுக்கு அவன் மட்டும் கண்ணுக்கு தெரியலையோ? அவன் தூங்கிட்டு இருக்கான். அப்போ நான் முழிச்சு இருக்கிறது தான் உங்க பிரச்சனை அதானே? சரி, நான் தூங்குறேன். மரியாதையே எழும்பிரு. காலையிலேயே என்கிட்ட ஏச்சு வாங்கிட்டு போயிடாத. இந்த வீட்ல அவனுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம். போய் குளி. ஆ மக்களே, பிரவீன் எழும்பு. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேம்மா. ரொம்ப லேட் ஆயிட்டு தங்கம், ஸ்கூலுக்கு போகணும்ல. என்ன டீ அப்படி பாக்குற? ஒண்ணு இல்ல, கொஞ்சுங்க கொஞ்சுங்க. அப்படி கொஞ்சம் முடியலன்னா கெஞ்சுங்க. என்னமோ பண்ணிட்டு போங்க. அவனை மட்டும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி, சீக்கிரம் குளிச்சிட்டு கிளம்புவோம். என்ன இது மஞ்சளா? இது எதுக்கு? யூடியூப்ல எல்லாரும் மஞ்சள போடுங்க கலர் ஆவீரேன்னு சொல்றவே, நம்மளுக்கு மட்டும் அந்த கலர் வரவே மாட்டேங்குது. அன்னைக்கு போட்டுட்டு ஸ்கூலுக்கு போனேன், எல்லா பிள்ளைகளும் உனக்கு என்ன மஞ்சள் கமலாயான்னு கேக்குது. என்னத்த சொல்ல, மஞ்சள் எதுவும் வேண்டாம், சும்மா குளிச்சிட்டு கிளம்புவோம். எம்மா குளிச்சிட்டே, சீக்கிரம் சாப்பாடு தாங்க, கிளம்பணும். இதோ இரு வரேன். மக்களே, பிரவீன் கிளம்பிட்டியா? வந்துட்டேம்மா. ஒண்ணு மட்டும் என்ன ரொம்ப கவனிக்கிறாங்க? ஏன்னா நான் தான் இந்த வீட்டோட வாரிசு. அப்ப நான் என்ன பிச்சைக்காரியா? சொல்லு, பிச்சைக்காரியாடா? உன்கிட்ட தானே கேக்குறேன். வந்துட்டான். சரி சரி, பொறாமப்படாத. ஆமா, அப்படியே பட்டுட்டாலும். எம்மா, நான் கிளம்புறேன். போயிட்டு வா மக்களே. பிரவீன் சீக்கிரம் நீயும் கிளம்பு. இவங்க பாசமலருக்கு நடுவுல நான் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு எனக்கு ஸ்கூல்ல பேச்சு போட்டி இருக்கு. எப்படியாச்சும் பேசி நான் தான் ஃபர்ஸ்ட் வாங்க போறேன். சரி, கிளம்புவோம். தீப்தி நில்லு. வந்துட்டாளா? வா, நம்ம சேர்ந்து ஸ்கூலுக்கு போவோம். சரி வா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நானும் இந்த பேச்சு போட்டியில கலந்துருக்கேன். அன்னைக்கு வர மாட்டேன்னு சொன்னே. ஆமா, ஆனா என் அம்மா சேர்ந்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இவ அன்னைக்கே சேர்ந்துடலான்னு தான் முடிவு பண்ணிருப்பா. இப்போ ஏதோ எங்க அம்மா சேர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இருக்கா. தீப்தி, உனக்கு சந்தோஷம் தானே? ஆமாடி, ரொம்ப. ஐயோ, ஆமா, நீ யாரை பத்தி பேச போற? நான் நேதாஜியை பத்தி பேச போறேன். என்னடி நேதாஜி இன்னைக்காச்சு நீ எதை சொல்லிட்டு இருக்க? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். சபா, என்ன துப்பு. சாரிடி, துப்பிட்டேனா? இல்லடி, பரவாயில்ல. நான் நேதாஜி. இரு இரு, நீ அந்த பேரை மட்டும் சொல்லாத. நீ யார பத்தியோ பேசிக்க. வா, நம்ம ஸ்கூலுக்கு போலாம். சரி சரி. எம்மா, என்ன துப்பு துப்புற? காலையில குளிச்சிட்டு வந்ததெல்லாம் வேஸ்ட் ஆயிட்டு. என்னாச்சு தீப்தி? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல, நீ பேசாம மட்டும் வா. சரி, அடுத்து யாரு? மேம், நானா? சரி, ஸ்டார்ட் பண்ணு. எல்லாருக்கும் வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கும் தலைவர் அவர்களுக்கும், இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், என்னோட பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவ சொல்றத பாரா, அவ சொன்ன யாருமே இங்க இல்ல. நான் இங்கு பேசவிருக்கும் தலைப்பு என்னவென்றால் விடுதலை போராட்ட வீரர். நன்றி, வணக்கம். வெரி குட் ரிங்கி. அடுத்து யாரு? மேம், நானா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணு. இங்கு அமர்ந்திருக்கும் என் ஆசிரியர் அவர்களுக்கும், என் முன்னாடி இருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என் காலை வணக்கம். நான் இப்பொழுது பேச போகும் தலைப்பு விடுதலை போராட்ட வீரர். அதில் எனக்கு மிகவும் பிடித்த வீரர் மகாத்மா காந்தி. அவர் ஒரு சிறந்த தலைவர். 1947ஆம் ஆண்டு a few minutes later, கோட்சே எனும் கொடிய மனிதன் அவரை 3 முறை சுட்டான். ஹே ராமா என்று சொல்லிக்கொண்டே காந்திஜி கீழே விழுந்தார். அவர் மரித்தாலும் அவருடைய புகழ் என்று நிலைத்திருக்கும் என்று சொல்லி இவ்வளவு நேரம் பேச வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம், வாழ்க காந்தியின் புகழ். சூப்பர் தீப்தி, வெரி குட். போய் உட்காரு. ஏய் தீப்தி, நீ கலக்கிட்ட. Thank you டி. தீப்தி, சொல்லு. நீ வேற லெவல்ல பேசுன. Thank you. ஐயோ, ரொம்ப புகழ்றாங்களே, வெக்கமா வருது. அடுத்து யாரு? டீச்சர், நாதான். சீக்கிரம் வா. இவா என்னத்த பேசுவான்னு தெரியலையே. இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. எப்படியும் நான் தான் ஃபர்ஸ்ட் வாங்க போறேன். லைப்ரரியில போய் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிடுச்சு. இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? முயற்சி திருவினையாக்கும்.